Daily. Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் காலை முதல் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் மாலையில் திடீரென சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருளரசன். அருளரசன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டு வந்த நிலையில் மாலையில் திடீரென 1 மணி நேரத்துக்கு மேலாக பெய்த கனமழையின் காரணமாக பொதுமக்கள் குளிர்ச்சியான சூழல் உருவாக்கி மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் 100 டிகிரிக்கு மேலாக அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று கத்திரி வெயில் தொடங்கியதை அடுத்து வெயிலின் தாக்கம் அதிகமாக கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் மேலும் இதன் காரணமாக அச்சமடைந்து வந்தனர். இந்த நிலையில் அக்னி நட்சத்திரம் தொடங்கிய நாள் முதல் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து பொதுமக்களுக்கு சற்று குளிர்ச்சியான சூழல் உருவாகி ஆறுதல் அளித்து வருகிறது. அந்த வகையில் இன்று காலை முதலே வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாக காணப்பட்டு வந்த நிலையில் திடீரென மாலையில் ஏற்பட்ட இந்த மழையின் காரணமாக ஆற்காடு, ராணிப்பேட்டை, விஷாரம் மற்றும் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக பொதுமக்கள் வெயிலின் தாக்கத்தால் அவதிப்பட்டு தற்போது பெய்த இந்த மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழல் உருவாகி மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் இந்த மழை காரணமாக சற்று இந்த மழை விட்டு பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருளரசன். Taste the Daily.